அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. எப்படி நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நீங்கள் தேர்வு செஞ்சீங்க? எங்களை எப்படி தேர்வு செஞ்சீங்க? ஆன்லைனில் வகுப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சோப் பேஸில் வேறு மாதிரி சோப்புகள்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. சரிங்க. அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் எனக்கு வந்து சரியான ஒரு திருப்தி கிடையாது. சரிங்க. சோப்பில் அந்த சோப் தயாரிக்கும் போது நுரை வந்து சரியாக வரல. அப்போது இதுக்கு வந்து சரியான தீர்வு என்னன்றதை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சரிங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது சின்மேக் சோப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட யூடியூப் சேனலை நான் பார்த்தேன். சரிங்க. பார்க்கும்போது உங்களோட அந்த அப்ரோச் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது அது எப்படி எப்படி தயாரிக்கணும் தெளிவாக உங்களோட ஸ்பீச் எல்லாம் இருந்தது. சரிங்க. அதனால சரி ஓகே இதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சூஸ் பண்ணேன். ரெண்டாவது உங்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்குற விதங்கள் வந்து எனக்கு தெளிவாக இருந்தது. சரிங்க. அதனால தான் இதை வந்து. சரிங்க. இப்போ நம்ம பயிற்சி வகுப்பு எத்தனை நாள் நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆன்லைன் கிளாஸ் நடந்தது. ஆன்லைன் கிளாஸ். ஆமாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சு எதுல முடிச்சோம்? தென்னை மரத்துல இருந்து. சரிங்க. தென்னை மரத்துல இருந்து என்ன மாதிரி நம்ம எடுக்கணும், அதை தென்னை மரத்துல என்னென்னலாம் கிடைக்கும், அதோட பயன்கள் என்ன, சரி, அதுல இருந்து கடைசியில் அந்த சோப்பு உருவத்தை முழுசா நீங்க கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் உங்களோடது தெளிவா சொல்லிடுவீங்க. எவ்வளவு டாபிக்ஸ் வந்திருக்கும் இதுல? ஒரு குத்து மதிப்பா சொன்னோம்னா இந்த ஹெர்பல் ஆயில ஃபுல்லா அதை எப்படி பயோ என்சைம் பண்றோம். நம்ம பயிற்சியில வரப்ப என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 150 டாபிக்ஸ்ல வந்திருக்கு, தலைப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல எவ்வளவு தலைப்புகள் உங்களுக்கு வந்திருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த அத்தனையுமே எனக்கு புரிஞ்சதுங்க. எல்லாமே தெளிவா வந்துருக்கு. சரிங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொரு தலைப்பு வச்சுதான் நாங்க 150 டாபிக் அவ்வளவு வந்திருக்கும்ல. ஆமா, வந்திருக்கு. சரிங்க. அந்த டாபிக்ல நம்ம சொல்லி கொடுத்த அளவுகளுக்கும் இப்ப நம்ம யூனிட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? வித்தியாசம்லாம் இல்லைங்க. அங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதைத்தான் நீங்க இப்ப சொல்லி கொடுத்தீங்க. சரிங்க. அந்த சொல்லி கொடுத்த அளவுகள்ல இங்க சோப்பு செஞ்சோம்ல. ஆமாங்க. அது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்னன்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ சொல்லி கொடுத்தபடி நாங்க என்ன செஞ்சோமோ அதே டைப்ல தான் இப்ப இங்க இருந்த சோப்பு இருந்தது. சரிங்க. நடைமுறையில மத்த சோப்புக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் வித்தியாசம் நம்ம செஞ்சு காமிச்சோம்ல, அது எப்படி இருந்தது? ஆமாங்க. அதாவது வந்து மற்ற சோப்புகள் நீங்கள் செய்யும் அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற தோலில் இருக்கிற ஸ்கின் வந்து 7 லேயர். அந்த 7 லேயருக்குள்ளேயும் இந்த வந்து ஃபேட் வந்து உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. ஆனால் நம்ம சோப்பில் வந்து அந்த ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நீங்கள் விளக்கம் சொல்லி கொடுத்துருங்க. இது இந்த சொல்லி கொடுத்த விளக்கங்கள் உங்களுக்கு புரியும்படியா இருந்ததுங்களா? புரியும்படியுமா இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. இது போதுமானதா? இன்னும் வேற ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா? போதும் சார். இதுவே ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்க கருத்துக்களை பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி சார். நன்றி சார்.